மூட்டு வலி என்பது எல்லா வயதினருக்கும் தொந்தரவு தரக்கூடிய விஷயமாக உள்ளது. அதிலும் குளிர்காலத்தில் இந்த மூட்டுவலி பிரச்சனை கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். இந்த மூட்டு வலி பிரச்சனையை எதிர்கொள்ள அழற்சி எதிர்ப்பு பண்புகள் கொண்ட உணவுகளை எடுத்துக்கொள்வது அவசியம். எலும்புகளை வலுப்படுத்தவும் மூட்டின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. இந்த உணவுப் பொருட்களை உட்கொள்வது உங்களுக்கு பயனளிக்கும். முழு தானியங்கள். முழு தானியங்களில் சக்தி வாய்ந்த அழற்சி எதிர்ப்பு தன்மை உள்ளது. இரத்தத்தில் சிரியாக்டிவ் புரதத்தின் அளவை குறைக்க இது உதவும். இதய நோய், நீரிழிவு நோய் மற்றும் மூட்டுவலி ஆகியவற்றைப் போக்க முழு தானியங்கள் சிறந்தது. பால் பொருட்கள். குறைந்த கொழுப்புள்ள பால் பொருட்களான பால், சீஸ் மற்றும் தயிர் ஆகியவற்றில் கால்சியம், விட்டமின் டி போன்றவை நிறைந்து காணப்படுகிறது. இது எலும்பு வலிமையை அதிகரிக்க உதவுகிறது. கால்சியத்தை உறிஞ்ச விட்டமின் டி மிகவும் அவசியம். ஒரு டம்ளர் பால் போதும் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். பச்சை காய்கறிகள். புரோக்கோலி மற்றும் கீரை போன்ற பச்சை காய்கறிகளில் வைட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடன்ட்கள் மற்றும் இரும்புச்சத்து அதிகம் உள்ளது. புரோக்கோலியில் காணப்படும் சல்போராபேன் எனப்படும் கலவை எலும்பு வளர்ச்சியை தடுக்கிறது. பச்சை காய்கறிகளில் கேம்ஃபெரோல் என்ற ஆன்டிஆக்சிடன்ட் நிறைந்துள்ளது. இது முடக்கு வாதத்துடன் தொடர்புடைய அழற்சி பண்புகளை குறைக்க உதவுகிறது. எலும்பு சூப். எலும்பு சூப்பில் நமது எலும்பு ஆரோக்கியத்திற்கு அவசியமான பொருட்கள் அனைத்தும் காணப்படுகிறது. இதில் குளுக்கோசமைன், கான்ட்ராய்டின் மற்றும் அமினோ அமிலங்கள் நிறைந்துள்ளன. அவை எலும்பு வளர்ச்சியை பராமரிக்க உதவுகின்றன. எனவே எலும்பு குழம்பு உங்க மூட்டு வலிக்கு நிவாரணம் அளிக்க உதவி செய்யும்.